பாகிஸ்தானின் பொருளாதார இதயமாக கருதப்படும் கராச்சி நகரம் இப்போது வரலாறு காணாத ஒரு மாபெரும் நெருக்கடிகள் சிக்கி தவிக்கிறது. அனல் காற்று வீசும் 50 டிகிரி செல்சியஸ் கோடை வெயிலில் குடிக்க தண்ணீரோ, வீட்டில் மின்சாரமோ, சமைக்க எரிவாயுவோ இல்லாமல் கோடிக்கணக்கான மக்கள் நரக வேதனையை அனுபவித்து வருகின்றனர். ஒரு நாட்டின் முக்கிய வணிக நகரமே அடிப்படை தேவைகளுக்காக திண்டாடுவது பாகிஸ்தானின் ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேட்டையும் உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. கராச்சியின் இந்த துயரம் வெறும் தட்டுப்பாடு மட்டுமல்ல, ஒரு மாபெரும் மக்கள் கிளர்ச்சிக்கான அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது. கராச்சி நகருக்கு நாள்தோறும் வழங்கப்பட வேண்டிய குடிநீரில் சுமார் 5.4 கோடி கேலன் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது நகரின் வடகிழக்கு நீரேற்று நிலையத்திற்கு மின்சாரம் வழங்கும் பிரதான கேபிள்களில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறுதான். இதன் விளைவாக நீரேற்றும் பணிகள் முழுமையாக முடங்கியுள்ளதால் நகரின் பல பகுதிகளுக்கு செல்லும் குடிநீர் விநியோகம் அடியோடு நின்று போய் உள்ளது. தற்காலிகமாக சில மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டாலும் அவை மக்களின் தேவையில் 1% கூட பூர்த்தி செய்யவில்லை என்பதே கசப்பான உண்மை. தண்ணீர் தட்டுப்பாடு ஒருபுறம் இருக்க, மறுபுறம் தனியார் தண்ணீர் லாரிகளில் ஆதிக்கம் ஏழை எளிய மக்களை வாட்டி வதைக்கிறது. அரசு விநியோகம் இல்லாததை பயன்படுத்திக் கொண்டு தண்ணீர் லாரிகளின் விலை விண்ணை தொடும் அளவிற்கு உயர்த்தப்பட்டுள்ளது. குடிநீருக்காக தங்களின் 1 மாத சம்பளத்தையே செலவிட வேண்டிய இக்கட்டான நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இதற்கெல்லாம் மேலாக வீடுகளில் அடுப்பு எரிக்கக்கூட எரிவாயு கிடைக்காததால் சமைக்க வழியின்றி பல குடும்பங்கள் பட்டினியாக கிடக்கின்றன. 50 டிகிரி வெயிலில் மின்சாரம் இல்லாமல் முதியவர்களும் குழந்தைகளும் படும் அவதி சொல்லானானது. பாகிஸ்தானின் உள்நாட்டு நிர்வாக குளறுபடிகளுக்கு மத்தியில் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதும் பாகிஸ்தான் அரசுக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே பொருளாதார சீர்குலைவால் தத்தளிக்கும் அந்த நாட்டிற்கு இந்த நீர் மேலாண்மை பிரச்சினை ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. பழைய உள்கட்டமைப்புகளை பராமரிக்காமல் விட்டதும் ஊழல் மலிந்த நிர்வாகமே கராச்சியின் இந்த நிலைக்கு காரணம் என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த துயரங்களை சகித்துக் கொள்ள முடியாத மக்கள் இப்போது வீதிகளில் இறங்கி போராட்டம் தொடங்கியுள்ளனர். இதனால் கராச்சி நகரம் முழுவதும் போக்குவரத்து நெரிசலும் பதற்றமும் அதிகரித்துள்ளது. சீரான விநியோகம் வழங்கப்படும் என்று அரசு கொடுக்கும் வாக்குறுதிகள் வெறும் காகிதத்தோடு நின்று விடுவதால் மக்களின் ஆத்திரம் எல்லையை தாண்டியுள்ளது. நிலைமை இப்படி நீடித்தால் வரும் நாட்களில் கராச்சி ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு போரை சந்திக்கவும் வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஒரு காலத்தில் ஜொலித்துக் கொண்டிருந்த கராச்சி நகரம் இன்று தாகத்திலும் இருளிலும் மூழ்கி கிடப்பது உலக நாடுகளிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.